பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளில் இன்றைக்கு திரு விஜய் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கற்பக விருட்சம், பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து 90% தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் தாவேகாவில் ஆட்களே இல்லையா? தொண்டர்களே இல்லையா? அங்கே கட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லையா? ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளையும் குதிரை பேரத்தின் மூலமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தூய ஆட்சியை தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன?